ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாத முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லாம் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களை, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம் வரையிலான மேஷ ராசிக்கான பலன்கள். கோச்சார ரீதியாக பார்த்திங்கன்னா 12 ராசி கட்டத்தில் குரு ரிஷபத்தில் இருக்கார். மிதுனத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன், செவ்வாய், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் ஜாதகத்தில் சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ஜாதகத்தில் ராகு, இப்படி இருக்கக்கூடிய கிரகங்கள் கிரக அமைப்பில் இருக்குது. அப்படியே இருக்கக்கூடிய நேரத்தில்
மேஷ ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கணும்? முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எடுத்த முடிவில் பின் வாங்காத, அதே சமயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் மேஷ ராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள். இந்த மாதத்தில் நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், பகை மாறும். அதாவது வந்து யார் கூடயாவது ஒரு வேற்றுமை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் மேஷராசிக்கு உண்டு. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் சுபமாக நடக்கும். நீங்கள் என்னென்னலாம் இப்போ நீங்கள் முக்கியமான விஷயங்கள்னு நினச்சிட்டு புரட்டாசி மாதத்தில் சில தடங்கல்கள்லாம் விலகக்கூடிய யோகங்கள் உண்டு. மனதில் இருந்த சஞ்சல நிலை மாறும். மனசில் ஏதாவது சஞ்சலப்பட்டுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சஞ்சல நிலை வந்து மாறும். அதற்கு அடுத்ததாக தொழில் வியாபாரம் சீராக இருக்கும், ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதற்கு அடுத்ததாக உத்தியோக உயர்வு உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, ஒரு ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உயர்வு அப்படிங்கிறது உண்டு. அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். நீங்கள் சொல்லும் செயலும் அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவப்பெயர் வரும். ஸோ கவனமாக இருங்க இந்த புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், பண நெருக்கடி கொஞ்சம் இருக்கும். பண நெருக்கடி சம்மந்தப்பட்டது, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, எதையும் சமாளிக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதையுமே சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டு, சமாளிச்சிருவீங்க. இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடு இருக்கணும். அதே போல் கலைத்துறையினருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் கொஞ்சம் சஞ்சலத்தில் இருப்பாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்கணும். தோல் சம்பந்தமான வியாதிகள் உண்டு, கவனமாக இருங்க. ஸ்கின் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி, இதெல்லாம் இந்த கொஞ்சம் புரட்டாசி மாதத்தில் சில விஷயங்கள் வரும், கவனமாக இருங்க. முன்கோபம் ஏற்பட்டு வாய் தகராறில் போய் முடியும். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. முன்கோபம் ஏற்பட்டு வாய் தகராறாகி அதுவே பெரிய சண்டையாக மாறும். ஸோ மேஷராசி நேயர்களே, இதிலெல்லாம் நீங்கள் புரட்டாசி மாதத்தில் கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வீண் சண்டை ஏற்படலாம், தேவையில்லாத சண்டைகள் வரும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக, உங்களுக்கு எது தேவையோ அதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூமி மங்கள யோகம் உண்டு. ஏதாவது ஒரு மனம் வாங்க போகிறீங்க, ஏதாவது ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அது விஷயமாக ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு யோகம் உண்டு. திருமணத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசி கொஞ்சம் கிட்டக்க வரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இரண்டாவது திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கிட்ட கூடி வரத்துக்கு உண்டான யோகங்கள் இருக்குது. மாணவர்கள் மாணவிகள் படிப்பில் அலட்சியம் காட்டாமல் படிக்கணும், சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். இது வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அன்றைய விஷயத்தை அன்னன்னைக்கே முடிக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் ஆகாத நிறம்னு இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த கலர் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கருப்பும் நீலமும் கருநீலமும் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது இந்த புரட்டாசி மாதத்தில். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கையும் முருகனையும் வழிபாடு நீங்கள் பண்ணினேயானால் இந்த புரட்டாசி மாதமானது மிகவும் சிறப்பாக இருக்கும். ஒரு 70% புரட்டாசி மாதம் மிக சிறப்பான முறையில் மேஷ ராசிக்கு இருக்குது. அதே போல் வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சுபம்.